கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படியா சொல்லுது. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் சொல்லிட்டு இந்த இடத்துல வாசிக்கும் போது பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வர வழி நிறைய அற்புதங்களை பார்க்குறாரு. ஆண்டவர் மன்னா கொடுத்தது, செங்கடலை 2ஆ பிரிச்சதுன்னு சொல்லிட்டு. ஆனா மோசே ஏங்கிற ஒரே காரியம் என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சொல்லட்டோன்னு. இந்த இடத்துல அழகா சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சொல்லலைன்னா நாங்க இங்க இருந்து கிளம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு. பாருங்க, அவருடைய சமூகத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்க்க முடியும். அவருடைய சமூகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அவருடைய சமூகம் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது பாருங்க, கூட இருக்கும்போது பாருங்க, உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய சமூகம் கூட இருக்கும்போது ஒரு பாதுகாப்பா அது உங்களுக்கு காணப்படும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அவருடைய சமூகத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சமூகம் உங்க கூட இருக்கும்போது பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க காண முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.